25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என்று பனையூரில் தாவேகா அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் நடந்த ஆலோசனையில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அடுத்த மாதம் விஜய் சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றிய செயலாளர்கள் நியமனத்தை முடிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதனை நான் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரிப்போர்ட்டர் மணிகண்டன் வழங்கும் கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முக்கியமாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில பிரதானமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய சுற்றுப்பயணம், அதற்கான திட்டங்கள் குறித்து தான் விவாதிக்கப்பட்டது, ஆலோசனைகள் பெறப்பட்டது. எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களை மாவட்ட செயலாளர்களிடமிருந்து தலைமை கேட்டு பெற்றுக் கொண்டது. இது மட்டுமல்லாமல் பிற கட்சிகள்ல ஒன்றிய செயலாளர்களை பொறுத்தவரையில ஒரு தொகுதிக்கு 3 to 4 ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறார்கள். அதை காட்டிலும் வலுவாக ஒரு உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில 25,000 வாக்காளருக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என்ற விதத்துல பொறுப்புகளை அமைத்திட, அதாவது வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி வாக்குல தமிழக வெற்றி கழக தலைவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள துவங்க இருக்கிறார் என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதற்குள்ளாக இந்த பணி அமர்த்தும் நிகழ்வுகளை முடித்திட வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு தலைமை உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என்றால் சராசரியாக ஒவ்வொரு தொகுதிகளிலுமே, ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலுமே 2 to 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில சட்டமன்ற தொகுதிக்கு 8 to 9 மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் வரை நியமிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. பிரதான மாவட்ட செயலாளர்களை 2 குழுக்களாக பிரித்து முதற்கட்ட குழு நேற்றும், அதே போன்று 2ஆம் கட்ட குழு ஆலோசனை வரும் நாட்களில் நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்துல தான் மாவட்ட செயலாளர்களுக்கு தலைமை இதை உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. இதற்கு பின்னணியில ஒரு பூத்திற்கு இருக்கக்கூடிய வாக்குகளை கருத்தில் கொண்டு தொகுதியில் இருக்கக்கூடிய பூத்கள் அடிப்படையில ஒன்றிய செயலாளர் பதவி பிரிக்க அறிவுறுத்தப்பட்டு பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் முறையாக தற்போது வரை நடைபெறாத நிலையில ஒன்றிய செயலாளர்களை நியமித்து பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்கு ஒன்றிய செயலாளர்கள் நியமனத்தை முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில விஜய் சுற்றுப்பயணம் தொடர்பாக நேற்று பனையூர் அலுவலகத்தில் 20 மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் நடத்திய ஆலோசனையில இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரியும். நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு.